அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டிசம்பர் மாதத்தின் 13ஆம் தேதி, கார்த்திகை மாதத்தின் 28ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கிர பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது. அதுவும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கார்த்திகை மாதத்தில் தான் மகாலட்சுமி தாயார் அவதரித்தாங்க. அதனால் இந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பு. மேலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமையும் இதுதான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. எப்போதுமே கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் தான் திருக்கார்த்திகை தீபம் விழாவும் கொண்டாடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷமும் நமக்கு அமைஞ்சிருக்குது. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கு, முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு, ஐயப்பன் வழிபாட்டிற்கு, சிவபெருமான் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு மாதம். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி பாருங்களேன், எந்தெந்த தெய்வங்களுக்கெல்லாம் உகந்ததோ அதெல்லாம் இன்றைக்கி ஒரே நாளில் நமக்கு இங்கே அமைஞ்சிருக்குது. மகாலட்சுமி தாயாருக்கு உரிய வெள்ளிக்கிழமை நாளில் இந்த தீப திருநாள் வந்திருக்கு. முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சிவபெருமானுக்குரிய இந்த பிரதோஷமும் இருக்குது. இப்படி எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு ஒரே நாளில் சிறப்பாக அம்சமாக அமைஞ்சிருக்குது. இது மாதிரி இதுக்கு முன்னாடி வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை இதே மாதிரி வந்திருந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கு. இப்போ இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இப்போ இந்த நாளில் நம்ம குளிக்க வேண்டிய தண்ணீரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு பொருள் சேர்த்து குளிப்பதன் மூலமாக நம்மளுடைய வம்சத்திற்கே பண கஷ்டம் வராது என்பது குறித்தும், இன்று மாலை நம்ம வாசலில் கோலம் விட்டுட்டு தானே தீபமெல்லாம் ஏற்றுவோம். அப்படி கோலமிடுவதற்கு முன்னாடி நம்ம வாசலில் கழுவி விடுவோம். அப்போது ஒரு குறிப்பிட்ட முறையில் ஒரு தண்ணீரை ரெடி பண்ணி அதை தெளித்து விட்டு அதுக்கு மேலே கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லியும் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம், அற்புதமான பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது பார்த்திங்கன்னா 3 மந்திர வார்த்தை. இன்றைக்கி யார் ஒருத்தங்க இந்த வார்த்தையை சொன்னாலும் சரி, நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பண கஷ்டம் அப்படிங்கிறது நீங்குவது உறுதி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா செல்வ செழிப்புக்கு உண்டான அத்தனை சேர்க்கையுமே இன்றைக்கி நமக்கு ஒருங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம். பிரதோஷத்தில் கூட பாருங்களேன், இது வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய வளர்பிறை பிரதோஷம். அதனால் இன்னும் விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் இது முழுக்க முழுக்க செல்வ செழிப்பை அதிகப்படுத்தி தருவதற்கான, ஐஸ்வர்யத்தை பெருகி தருவதற்கான, பண கஷ்டத்தை நீக்குவதற்கான ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த நாளில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை நீங்கள் முன்னாடி வச்சுட்டு இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லி என்ன கேட்டாலும் அது நிச்சயமாக கிடைக்கும். எப்போ இந்த மந்திரத்தை சொன்னீங்கனாலும் நிச்சயம் உங்களுக்கு பலன் உண்டு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் இன்னைக்கு சொல்லும்போது இன்னும் அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும். எப்பவும் சொல்கிறது தான், சாதாரண ஒரு விஷயத்தை கூட ஒரு குறிப்பிட்ட நாள், திதி, கிழமை எல்லாமே சேரும்போது நம்ம பயன்படுத்தும் போது அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது அளப்பரியதாக இருக்கும். மிக விரைவிலேயே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கு அப்படி என்ன தண்ணீர் ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இளநீர் இன்றைக்கி கிடச்சிச்சு அப்படின்னா அந்த இளநீர் நீங்கள் ஒன்று வாங்கிட்டு பூஜை அறையில் வச்சுக்கிறது சிறப்பு. இப்போ கிளைமேட் மழைக்காலமாக இருக்குது, குளிர்காலமாக இருக்குது. இப்போ இளநீரை கிடைக்கும் தான், ஆனாலும் வாங்கிட்டு நாங்கள் எப்படி பயன்படுத்துறது, சளிகிளி பிடிச்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் உங்கள் வீட்டில் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த தேங்காயை சரிபாதியாக கட் பண்ணி ஒரு பஞ்ச பாத்திரத்துலேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பித்தளை கிண்ணம் வச்சுருந்திங்கன்னா அதுலேயோ, இப்போ எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது கண்ணாடி டம்ளரோ இல்லை மண் சட்டி அல்லது மண் சின்னதாக கப்பு பானை மாதிரி இல்லை டம்ளர் மாதிரி அந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா அதுலேயோ, இது எதுவுமே இல்லைங்கும்போது சில்வர்லேயோ ஏதாவது ஒன்றில் இந்த சுத்தமான தேங்காய் தண்ணீரை நீங்கள் பிடிச்சிட்டு வச்சுக்கோங்க. ஒரு 2 ட்ராப் வந்தாலும் சரி, ஒரு கொஞ்சோண்டு தான் தண்ணியே மீதியெல்லாம் கீழே சிந்திருச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல, எத்தனோண்டு இருந்தாலும் சரி நீங்கள் அதை மட்டும் அந்த டம்ளரில் பிடிச்சிக்கோங்க.
வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதில் வந்துட்டு சுத்தமான தண்ணீரும் வந்து நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க. அதாவது குடிக்கிற தண்ணீர் வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அந்த டம்ளர் நிறைய வந்து இந்த தண்ணி வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாலை 6 மணிக்கு மேலே இந்த திருவண்ணாமலையில் தீபம்லாம் ஏற்றுவாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு தானே நம்ம வீட்டில் வந்து விளக்கெல்லாம் ஏற்றுவோம். அந்த சமயத்தில் வீட்டு பூஜை அறையிலெல்லாம் நம்ம தீபமெல்லாம் ஏற்றி வச்சுட்டு ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் கமலம் சமயத்தில் பூஜை அறையில் உட்காந்துட்டு இந்த தண்ணீரை உங்களுடைய முன்னாடி வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். அற்புதமான பணவரவு தேடி வருவது உறுதி அப்படின்னே சொல்லலாம். 3 மகா மந்திரங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். 3 தெய்வத்திற்குரியது. இதை 3ஐயுமே வந்து சொல்லுங்கள். மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன காரணத்துக்காக நீங்கள் இந்த மந்திரம் சொல்கிறீங்க அப்படிங்கிறத சங்கல்பம் வந்து எடுங்க. சங்கல்பம் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுதல். இதை செய்யறதுக்கு நம்மளுடைய இடது கையை வந்துட்டு இடது தொடையில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்மளுடைய வலது கை வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ கண்களை மூடி இல்லைன்னா அங்கே எரியக்கூடிய தீபத்தை பார்த்து உங்களுடைய கோரிக்கையை முன்வைங்க. எனக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல இடத்துல திருமணம் ஆகணும், அடுத்த கார்த்திகை தீபத்துக்குள்ளே எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். இந்த மாதிரி மனதார வந்துட்டு நீங்கள் சங்கல்பம் வைங்க. அடுத்தது உங்களுடைய கைகளை வந்து சாமி கும்பிட்ற மாதிரி நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இப்போ நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள். கணக்கு வழக்கே கிடையாது. எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள். முதல்ல சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா. அடுத்ததான் நம்ம சொல்ல போகிற மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இது முருகப்பெருமானுக்குரிய மந்திரம். இதையும் நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லுங்கள். அடுத்தது ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக. ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக. ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக. இதுதான். இந்த 3 மந்திரத்தையும் இன்றைக்கி யார் ஒருத்தங்க சொல்கிறாங்களோ நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த பண கஷ்டமும் நீங்கும், நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும். இப்போ இந்த மந்திரத்தை எவ்வளோ முறை முடியுமோ அவ்வளோ முறை வந்து சொல்லிவிட்டு அதன் பிறகு இந்த மந்திரம் வந்து வேலை செய்யணும், நம்முடைய கோரிக்கையை வந்து நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முன்னாடி வச்சோம் பார்த்திங்களா தண்ணீர், இது வந்து இளநீராக இருந்தாலும் சரி இல்லை தேங்காய் தண்ணி கொஞ்சம் பிடிச்சி வச்சுட்டு அதில் குடி தண்ணீர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் சரி, அந்த தண்ணீரை எடுத்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக பூஜை அறையில் உட்காந்துட்டே வந்து நீங்கள் குடிச்சுக்கோங்க. இதை நீங்கள் மற்றவங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. யார் வந்து சங்கல்பம் வச்சு இந்த மந்திரம் சொன்னாங்களோ அவங்க வந்து குடிக்கணும். இப்போ உங்கள் பக்கத்துலேயே உங்கள் கணவரும் உட்காந்து இதே போல் சங்கல்பம் எடுத்து மந்திரம் சொன்னார், குழந்தைங்களும் இது மாதிரி பண்ணினாங்க அப்படிங்கும்போது இந்த தண்ணீரை நீங்கள் அவங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணலாம். மொத்தத்தில் இந்த இளநீரை மந்திரம் சொன்ன உடனேயும் குடித்தோம் அப்படின்னாவே நிச்சயமாக நம்மளுடைய கோரிக்கையானது நிறைவேறிடும். அப்போ யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் வந்து இதை குடிக்கணும். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 தெய்வத்திற்கும் உரிய நாளாக இந்த நாள் இருக்கிறதுனால அவங்களுக்குரிய மந்திரத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னாவே நமக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் வந்து நீங்கும். குறிப்பாக இந்த நாளில் இந்த மந்திரம் சொல்கிறது கோடான கோடி புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.